மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மக்களை இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் முட்டையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? சரிங்களா? இன்னைக்கான ஒரு வீடியோவே முட்டை சம்பந்தப்பட்டதுதான். சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க முட்டையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்டுருப்பீங்க. முட்டை கலக்கி என்னென்னமோ ஆம்லேட், ஆஃப் ஆயில் என்னமோ நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, முட்டையிலேயே வித்தியாசமா ஒரு டிஷ் பண்ண போறோம். டிஷ்னா ரொம்ப நான் ஒரு சமையல் மாஸ்டர்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு ஐடியா வந்துச்சு. அதை அப்படியே மெயின்டைன் அப்படியே பிடிச்சி ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லி வந்துட்டேன். என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த முட்டையை அவிச்சு அப்புறம் சிலைசா கட் பண்ணி, சரிங்களா, அப்புறம் ஆம்லேட் போட்டு இந்த அவிச்ச முட்டையை அவிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த முட்டையை இந்த ஆம்லேட்ல அங்கங்க வச்சு அதை அப்படியே பொத்துனா அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி அது எடுத்து சாப்பிட போறான். அதுக்கு என்னமோ ஒரு பேர் வச்சு, என்ன பேர் வச்சிருக்கேன்? பீட்சா முட்டையா? பீட்சா முட்டை. சரிங்களா? அது ஏன் இந்த பேர்னு பாத்தீங்கன்னா, இந்த பீட்சால இந்த முக்கோண ஷேப்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் பாத்துறீங்களா? அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது பதிலாக அந்த முட்டையே வெட்டி ரவுண்ட் ரவுண்டா வச்சு சாப்பிட போறோம். அதனால பீட்சா முட்டை. சரிங்களா? பாத்தீங்கன்னா மக்களே, இப்போ ஒரு 5 முட்டையை அவிக்க போறோம். சரிங்களா? இதெல்லாம் அவிக்கிறதுக்கு சட்டி இல்லாம இங்க பாருங்க, வடை சட்டி எல்லாம் தூக்கிட்டு இதுலதான் அவிக்க போறேன். சரிங்களா? இதை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இதை அவிச்சிட்டு ஆம்லேட் போட்டு நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ண போறோம். சரிங்களா? இப்ப அவிக்கிறதுக்கு சட்டி இல்லாம வடை சட்டியை எடுத்துட்டு வந்துட்டோம். காமெடியா இருக்கு இந்த வடை சட்டியை பார்த்தா. எனக்கு என்ன இதுல ஏண்டா அவிக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்ற, ஒரு பால் குக்கரோ இல்ல ஒரு சின்ன சட்டியோ வைக்கணும். இதுலயாடா நாங்க அவிப்போம். சிரிப்பா இதுல முட்டை இது வடை சட்டிடா, வதக்குறது காய்கறி என்ன சொல்றது, பொரியல் பண்றது. இவங்க பாத்தீங்கன்னா இதுலதான் முட்டை பயலாமா? என்ன பண்றது, நம்மளும் அதையே வேக வாங்க. சரிங்களா? இந்த முட்டையில ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த பழைய நாடக கலைஞர் ஒருத்தர் வீடியோ நான் பார்த்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இப்ப டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட்டுக்கோழி முட்டை அடகாத்து குஞ்சு பொரிக்கும். அந்த முட்டையை நம்ம மனுஷன் சாப்பிடும் போது ஏகப்பட்ட நன்மைகள் வருமாமா. ஆனா இந்த முட்டையை என்ன, இந்த முட்டை இது பிராய்லர் கோழி முட்டைன்னு சொல்லி சொல்றாங்க மக்களே. முட்டை வச்ச இந்த முட்டை எந்த கோழி வச்சிருக்கோ அந்த கோழியை இது அடகாத்தால இது குஞ்சு பொரிக்க முடியாதமா. அதனால இது என்ன பண்ணணும், இந்த முட்டையை நம்ம மனுஷங்களை எடுக்கும்போது இது தேவையான சத்துக்கள் கிடைக்குமே தவிர அந்த உயிர்ப்பா இருக்கிற என்ன சொல்றது, அந்த நாட்டுக்கோழியில இருக்கிற சத்து இதுல இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நாட்டுக்கோழிக்கு இதுக்கு உள்ள வித்தியாசமாமா. இது அடகாத்தாலும் இதுல குஞ்சு வராது. ஆனா இது ஆமா, இதுல அடகாத்தாலுமே இது குஞ்சு பொறிக்க தகுதி இல்லாத ஒரு முட்டையாம இது. இது நான் சொன்னது இல்லை மக்களே, அந்த நாட்டுப்புற கலைஞர் சொன்ன அந்த ஒரு வீடியோ. சரிங்களா? அந்த நாட்டுப்புற கலைஞர் வீடியோல நான் பார்ப்பேன். அவர் சொன்னதா அது பிராய்லர் கோழின்றது மனுஷனுக்கு சத்து கிடைக்கும், நல்ல முட்டை தான், இது சாப்பிடலாம், எந்த வித கெடுதலும் கிடையாது. ஆனா நாட்டுக்கோழி முட்டை நம்ம எடுக்கிறதுனால உயிர் சத்து, மனிதனுக்கு தேவையான உயிர் சத்து நிறைய கிடைக்குமாமா. அதாவது இதை விட ஒரு படி மேல. அதனால இந்த முட்டை கெட்ட முட்டைன்னு கிடையாது. இது குஞ்சு பொரிக்க தகுதி இல்லாத முட்டை, அது குஞ்சு பொரிக்கிற முட்டை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு டக்குனு மெயின் செலிகாசன் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனாலதான் நாட்டுக்கோழி முட்டைக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு. இந்த முட்டை நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிடலாம். மிஞ்சி போனா 5 ரூபா, ரொம்ப ரேட்டு போனா 6 ரூபா தான். ஆனா நாட்டுக்கோழி முட்டை ஒண்ணுவே 15 ரூபா, 16 ரூபா, 18 ரூபா பக்கத்துல விற்கும். என்ன காரணம்? இதுதான் காரணம். அதாவது அந்த என்னன்னா, நம்ம குழந்தை பிறக்காம போகுது இல்ல, அதுக்கு காரணமே இந்த முட்டை சாப்பிடுறேன்னு சொல்லி சில மித்துக்கெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப சாக்கா இருக்குல்ல நான் சொல்றது. ஏன்னா இது குஞ்சு பொரிக்க தகுதியான முட்டை. இதை நம்ம சாப்பிடும் போது இதோட குணாதிசயம் நம்மளுக்கு வரும். சரிதா? இதைத்தான் அவர் சொன்னாரு. இது இதே நம்ம நாட்டுக்கோழி முட்டை எடுத்தோம்னா அது குஞ்சு பொரிக்க தகுதியான ஒரு முட்டை. அதை நம்ம சாப்பிட நம்மளாலும் இந்த குழந்தை பிறப்பு சதவீதம் அந்த முட்டை இருக்கிற வரைக்கும் அதிகமா இருந்துச்சு. இப்ப என்னைக்கு நம்ம இந்த நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் முட்டை சாப்பிட ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல அதிகமா வர்றதுக்கு காரணம் இதுதான். இன்னும் நிறைய கதைகள் சொல்றாங்க. இல்ல நிறைய கதைகள் இதை சொல்றாங்கடா. இந்த முட்டையை சுத்தி நிறைய மித்துகள் இருக்கு மக்களே. சரிங்களா? ஏதாவது தோணுச்சா கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கட் பண்ண. இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, முட்டை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? டைமிங் மிஸ் பண்ணதுனால நான் உரிச்சிட்டு இருந்தேன்னா முட்டை சரியா வரல. உடனே நம்ம கேமரா என்ன மாதிரி, வாத்தியார நான் போடுறேன் வாத்தியார் அப்படின்னு உரிச்ச லட்சணத்தை பாருங்க. ஒரு முட்டைய எந்த அளவுக்கு குதறணுமோ அந்த அளவுக்கு குதறி வச்சிருக்கான். இது நான் பொறுமையா உரிச்சு நான் டீசெண்டா உரிச்சுட்டேன். இவர நீ என்னையா உரிக்கிறது, நான் உரிக்க சொல்லி இந்த லட்சணத்துல பண்ணி வச்சிருக்கேன். வாத்தியார நான் சும்மா வாயில வருது. சரிங்களா? சிரிப்பா வாரங்க. இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, முட்டையை வேக வச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, சரிங்களா, இப்ப நம்ம
முட்டைக்கு நம்ம டிஷ்ஷுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இந்த முட்டையை வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க. ஏய் மூடுறா. இது சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுக்கணும். நீ வெட்டின லட்சம் தான் எனக்கு தெரியுதாடா அப்பா. நான் வச்சிருந்தாலும் நல்ல ஒரே ஷேப்ல வெட்டாதப்பா, அப்படியே மாத்தி மாத்தி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா. அவ்வளவுதான் சரியா? ஒரு முட்டை ரவுண்டா, ஒரு முட்டை நேரா. போதுண்டா பாரு, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். யாரு தெரியுதா? சமையல்காரனே மாறிட்டீங்க. எதுக்கு வந்து நினைச்சிட்டு இப்படிதான் இருக்கணும் மக்களே, சரியா? ஆனா உடஞ்சிருக்கு, அது எடுக்க முடியாது, இது அப்படியே இருக்கட்டும். இல்ல கட் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்க, யார் கட் பண்ணது? இவ்வளவு அழகா கட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு அழகா கட் பண்ணிருக்கேன் நான் தான்டா. மட்டும் நல்லா இல்ல. அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இல்ல அந்த ரீல்ஸ் வந்துச்சு, பீஸ் எல்லாம் கரெக்டா வெட்டிக்கிறாங்க, அந்த டேஸ்ட் மட்டும் இல்ல. காரத்தை அள்ளி போட்டிருப்பாங்க, டேஸ்ட் மட்டும் இல்லன்னு சொல்லுவான். ஆனா பீஸ் எல்லாம் தெரியுதா? இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி இப்ப அடுத்த பண்ணுவோம் இருங்க. ஆனா உடையுது, என்னென்ன பண்ணணும் பண்ணுவோம்டா எல்லாத்தையும், சரியா? முட்டை அடுப்பை பற்ற வைக்கவும், கடலை தூக்கி இதுல வைக்கவும், வச்சு விட்டாச்சு, சரியா? அப்புறம் சொல்லு அப்படின்றியா? சரியா? இப்ப வந்து ரவுண்ட் ஷேப் இல்ல, எல்லாத்தையும் ஒண்ணுதான். அப்படியே அந்த கரண்டில கலக்கி விட்டுருக்கோம். 2 முட்டை போட்டாதான் அது நமக்கு கரெக்டா இருக்கும், சரிங்களா? ஓகே. 2 முட்டைகள் போட்டு சிறிதளவு உப்பு சேர்க்க வேண்டும். ஓகேவா? கொஞ்சம் உப்பு போட்டு, சரிங்களா? நன்றாக அடி என்று அடிக்க வேண்டும். கலக்குல இப்படியே அப்படியே கத்திரியே கலக்குவா, எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வர நல்லா கலந்து விட்டுட்டு, சரியா? அந்த கல்லுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறமா ஆமா தூர விட போற வாத்தியாரே நான் போறேன். நீங்க போட்டதான் இப்ப பாத்துறேன். வாத்தியாரே நான் போறேன். சும்மா வாயில வருது நல்லா. ஒரு முட்டை என்ன பாடுபட்டு இந்த முட்டைக்கு வாரு என்ன கொடுமை இருக்கு. நானா இப்ப கடை வச்சிருக்கேன், முட்டை கடை வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப கல்லு வந்து காஞ்சிருச்சு. இப்ப நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டையை இதுல ஊத்துவோம், அதாவது ரவுண்டா, சரிங்களா? இப்ப இது ஊத்தியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்க போனோம்னா, நவுச்சு ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து கரெக்டா இப்படி, சரிங்களா? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. நீங்க போட்டதான் தெரியுதுல எனக்கு, நடுவில் ஒண்ணு. சரிங்களா? ரெடி பண்ணுவான், சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப அவிச்ச முட்டையை இப்படி வச்சு இப்ப இது பண்ணியாச்சு, சரிங்களா? இதுதான் சரியா பீஸா முட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன 2 முட்டை தான் வரும் போல இருக்கு, 10வது போல இருக்கு. இல்ல அப்படியே. இப்ப இது என்ன பண்ணணும், இந்த மாதிரி அதாவது லோ ஃபிளேம்ல, கரெக்டா ஹை ஃபிளேம்ல தான் வச்சிருக்கோம், இதை பண்ணிட்டு இருக்கோம். இதான் இன்னைக்கு, அதாவது மண்டக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, அது இதுதான், சரியா? இப்படி பண்ணி பார்த்தா எப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா ராஜா, வெட்டி வச்சுட்டு அவனே உட்காந்துட்டோம். பின்னாடி வர சங்கதிகள் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு வெயிட் இது தோசைக்கல் எங்க தோசைக்கல் நினைச்ச மாதிரி நல்ல பெருசாதான் வந்திருக்கு, சரிங்களா? மரியாதை 3D வச்சிருந்த ஒரு முட்டையை கொடுத்துரு, உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. 10வது இன்னொரு ஒரு முட்டை வேணும், இன்னொன்னு வேணும். அதான் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம்டா, பசிக்குதுடா. டே ஒரு முட்டை எடுத்து போடுறா. டேய் 10வது 4 பேர் இருக்கும்டா, அறுத்து கூட பாத்துக்க. ஏன் என்ன பண்ண போற? உனக்கு வேணா 2 முட்டை நான் வாங்கி தரேன், அழுகாதடா. நீ வாங்கி கொடு. அவ்வளவுதான். பாதி பிஞ்சு கீழே தொங்குதுடா. என்ன இப்படி வந்துருச்சு? வெயிட் தாங்க முடியாம ஒரு பக்கம் கஞ்சி கட்டாய் போய் தட்டுங்கடா.
வெயிட் தாங்க முடியாம இல்ல பரவாயில்ல கூடு கூடு வெயிட் தாங்க முடியாம அது தொங்கி பிஞ்சு போச்சு. சரியா கதவை சாத்திரும். இரு இரு வெயிட் 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 சரிங்களா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இங்க பாரு எப்படி வந்திருக்கு பாரு. சூப்பரா வந்திருக்கு பாரு. அப்படி என் முகரைய காட்டு. சரியா எப்படி ஜம்முன்னு வந்திருக்கா. இதுதான் பீஸா ஆம்லேட். சரிங்களா இதுதான் இன்னைக்கு வீடியோ. நல்லா என்னதை கவுத்தி காட்டுறது. நான் கவுத்தி காட்டினா அவ்வளவு கீழே வந்துடும். சரியா இரு மக்களை இப்ப பாத்தீங்கன்னா முட்டை பீஸா ரெடி செஞ்சுட்டோம். இதுதான் அது தெரியுதா உங்களுக்கு. என்ன கருப்பா இருக்கு. கருப்பு அதாவது முட்டையை ஆம்லேட் போட்டு அதை ஒரு முட்டையை அவிச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை அப்படியே வந்து அந்த ஆம்லேட் போட்டு அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கான ஒரு வீடியோ இதுதான். நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா இது அம்சம் இது இருக்காது பரவாயில்ல. இன்றைக்கான ஒரு வீடியோ இதுதான். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து அப்படி பிச்சு சாப்பிட்டு முட்டையில் என்ன டேஸ்ட் இருக்கு போது எல்லாம் ஒரு தானே. பிச்சு கூட அப்படியே உனக்கு ரவுண்டாக வருதுடா. சாப்பிடலாம். உனக்குடா சுட போகுது. சுடதான செய்யுது. எப்படி இருக்க தட்டில் வச்சுக்கலாம். சுடுதா நானும் சாப்பிட்றேன். ஓகே தானே. முட்டையில் என்ன டேஸ்ட் இருக்கு போகுது. அதாவது டேஸ்ட் என்னன்னா வெறும் ஆம்லேட்டாக சாப்பிட்றது வேறடா. ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிட்றது வேறடா. எப்படியா இருக்கு. பரவாயில்ல அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்கா உடனே. சரியா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன் சுடுதா அப்படி திங்க சுடுது போல இருக்கு. நல்லா நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் இது. சரிங்களா இது ஒரு ஐடியா மாதிரி வந்துச்சு. முட்டையை விரிச்சா சாப்பிட்றத விட இப்படி போட்டு சாப்பிட்டா எப்படி சொல்லி ரெடி பண்ணுறோம். நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. எண்ணெய் பாருங்கள். எண்ணெய் அடிச்சு நவுத்தி இருக்கு. எண்ணெயிலே குளிச்சிருக்கு. சரிங்களா உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுடைய உங்களை விஜய். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய். வச்சுட்டு வா.